ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ சீரீஸில் எபிசோட் 2. ஸோ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா given an integer n, your task is compute the sum of all natural numbers from 1 to n. If n is 0, the sum should be 0. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ n வந்து 3 அப்படின்னு இருக்குன்னா ஸோ இப்போ 1 + 2 + 3. ஸோ ஆன்சர் என்ன 6. ஸோ இப்போ சம் n வந்து 5 அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5 ஆன்சர் இஸ் 15. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் கோடிங் ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து நம்மளால ஒரு பென் அண்ட் பேப்பரால் அதை சால்வ் பண்ண முடியணும். ஓகே, ஸோ இப்போ நான் பென் அண்ட் பேப்பரால் சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. அதாவது என்ன 3 அப்படிங்கிறது எண்டு நம்பர், ஸ்டார்டிங்கிறது ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3ல எண்ட் ஆகும். இது வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு பென் அண்ட் பேப்பரால் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். 1 + 2 + 3 = 6. ஸோ அப்போ இதை வந்து நம்ம கோட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இன்டீஜர் சம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், சின்டாக்ஸ் வந்து நான் ஜாவாவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், பைத்தன் யூஸ் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் C# யூஸ் பண்ணலாம், எனி லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜஸ் எப்போவுமே மேட்டர் கிடையாது. கண்டிப்பாக இப்போ கம்பெனிஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆர் ஏ ப்ராப்ளம் சால்வர் ஆர் நாட், நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் யோசிக்கிறாங்க. அதுதான் அவங்களும் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் டிஎஸ்சி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களா அதில் ஸ்டெபனாக இருங்க, அதை ஃபைனலாக எடுத்துகிட்டு போங்க. எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போ உங்கள் கம்பெனி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஜாவா படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்கள் கம்பெனியில் பேக் எண்ட் வந்து பைத்தனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மேட்டர். பைத்தன் உங்களால் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும், சின்டாக்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஆனால் லாஜிக் அண்ட் திங்கிங் எபிலிட்டி உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டன். இன்டீஜர் சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ இப்போ இதில் இருந்து நல்லாவே தெரியுது லூப் தான் பண்ணணும் அப்படின்னு. 1 2 3 இன்க்ரிமெண்ட், அவ்வளோதான். ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் பண்ணிடணும், இனிஷியலைஸ் i = 1 அண்ட் நெக்ஸ்ட் இந்த i வந்து n வரைக்கும் இருக்கணுமா இல்லை n = வரைக்கும் இருக்கணும்? கரெக்டுங்களா? 1 2 3 வரைக்கும் இருக்கணும். கரெக்ட். ஸோ டன், முடிஞ்சு. எப்படி வேணா போடலாம். இப்போ n ≥ = போடலாம், இல்லை n ≥ n + 1 போடலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம தான் டிஃபரன்ஸ் எப்படினாலும் லாஜிக் எழுதலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம எழுதுற விஷயம் கோட் வந்து ரீடபிளாக இருக்கணும். அதாவது இன்னொரு டெவலப்பர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து கோட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். கோட் குவாலிட்டி மீன்ஸ் என்னன்னா நீங்கள் நிறைய ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தேவையில்லாமல் நீங்கள் நிறைய வேரியபிள்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, டன். ஈக்குவல் டு n. இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்? இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். டன், முடிஞ்சு. ஸோ இந்த சம்மோட எல்லா வேலையும் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். கரெக்டுங்களா? இந்த ஐயே நான் ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு ரிட்டர்ன் சம் ஃபைல் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராமிங் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா சம், ஓகே சாரி, அதாவது கிளாஸ்க்கு வெளியே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷன், ஓகே ஒரு நிமிஷம், ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நம்ம செப்பரேட் டாபிக்ஸில் பார்த்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது லாஜிக் வைஸ் ஈஸி அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஒரு அரேவை எப்படி ஹைட்ரேட் பண்ணணும், அரேல எப்படி மேக்ஸிமம் எலமெண்ட் எடுக்கணும், அரேல எப்படி மினிமம் எலமெண்ட் எடுக்கணும், எப்படி அரேவை ஷார்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நீங்கள் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாதான் இது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதர்வைஸ் இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் உங்களுக்கு போகும். பேசிக்ஸ், கிளாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஒரு ஃபார் லூப்னா என்ன, இஃபெல்ஸ்னா என்ன, வைல் லூப்னா என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ நான் சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, 1011 டெஸ்ட் கேசஸ் சால்வ்டு, டன். ஓகே, சிம்பிள். ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரியான பேசிக் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பேசிக் தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க, தென் யூ ஃபைண்ட் த லாஜிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்
நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.